ஹலோ, கேக்குதா? ஓகே. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு குட்டி கதை சொல்லப்பட்டது. கதையின் சுருக்கம் என்னவென்றால், வேறு பழக்க வழக்கங்களில் இருக்கும் ஒருவன் மற்றொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் குருவை அணுக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எதற்காக அவன் அணுகிறான் அப்படின்னா, சரி நமக்கான பழக்க வழக்கங்கள் இருக்கும் குரு நமக்கு கிடைக்கல, நமக்கு தேவை நாலேஜ் தானே. நம்ம அந்த மதமோ பழக்க வழக்கமோ முக்கியம் இல்லை, கல்ச்சரோ மதமோ முக்கியம் இல்லை, நமக்கு தேவை நாலேஜ் அப்படிங்கிற அந்த உண்மை தானே நமக்கு முக்கியம். அப்படிங்கிறதுனால வேறு மதத்தை சார்ந்த ஒரு குருவிடம் அவன் சிஷ்யனாக சேர்கிறான். சேரும்போது அவன் அந்த மதத்தில் சார்ந்தவர் அந்த மத கடவுளை பற்றி தான் நிறைய பாடமாக எடுக்கிறார். ஏன்னா இந்த மதத்தை பற்றி அவருக்கு தெரியாது. இதை கேட்க கேட்க இவனுக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவ் பட்டது. என்னடா இவர் ஒரேடியாக அந்த மதத்துக்கே சப்போர்ட் பண்ணி ஒரு மதவாதியாக அவர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறார். இதை குரு புரிஞ்சுக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து கேட்குறார், என்னப்பா உனக்கு செட் ஆகுதான்னு. இல்லை, எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரேடியாக உங்கள் மதத்தை தான் ரொம்ப தூக்கி பேசி அதுலேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே குரு புரிந்து கொள்கிறார். கரெக்ட் தான்ப்பா, நீ அந்த உன் மதத்தை சார்ந்த அந்த குருக்கள் தான் உனக்கு செட் ஆவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் குரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது குரு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவன் சுதர்மம் தான் சரி என்று குரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது. ஸோ குருவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த சிஷ்யனை கரெக்டாக பல்ஸ் பிடிச்சு பார்க்குறார். அவனுடைய சுதர்மம் தான் அவர் அவரை போதிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ குரு ரொம்ப தெளிவாக அவனுடைய இயல்பு, அவனுடைய சுதர்மம் எதுவோ அதன்படி தான் அவன் செல்ல வேண்டும் என்று சூப்பராக கைட் பண்ணி அவனை அனுப்பிச்சு விட்டார். ஸோ அப்போ குரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அவருடைய சுதர்மத்தின் மூலியமாக செல்வதுதான் எளிதாகவும் இருக்கும், சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து சிஷ்யன் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, அவன் வந்தது நாலேஜ், நோக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம ஒரு நோக்கத்தை எப்பயுமே மறந்துடும், அதுதான் பிரச்சனையே நமக்கு. பணம் சம்பாதிக்க செல்கிறான். எதுக்குடா பணம் சம்பாதிக்க போன? பணம் சம்பாதிச்சா நல்ல நல்ல செலவு பண்ணி ஜாலியாக என்டர்டெயின் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்க போவான். வயசு 70,000, அந்த பணம் சம்பாதிச்சிருவான். கோடிக்கணக்கான பணம் இருக்குது, இருந்தாலும் அதை எப்படி பெருக்குவதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. 24 மணி நேரம் பிஸ்னஸ்லேயே உட்காந்துருக்கான், பணம் பணம்னு. பணம் சம்பாதிக்க சென்றதின் நோக்கம் என்ன? பணத்தை செலவழித்து சம்பாதித்து செலவழித்து அனுபவிக்க. அந்த அனுபவிக்கங்கிற நோக்கத்தை மிஸ் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறேன் முடிஞ்சு போச்சு. சாகிற வரைக்கும் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அப்போ நோக்கத்தை மிஸ் பண்ணிடுவான். எந்த நோக்கத்துக்காக வர்றேங்கிறதே அங்கே மிஸ்ஸு. அங்கே தான் பிரச்சனையே. புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு அறிவு வேண்டும். ஏன் அறிவு வேண்டும்? அந்த அறிவை நான் பயன்படுத்த வேண்டும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகம் மூலயமா எனக்கு ஒரு அறிவு கிடைக்குது, அந்த அறிவை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படி சொல்லி தான் அவர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார். என்ன ஆகுனா, புத்தகம் படிக்க 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 அந்த அறிவின் மேல் இருக்க ஒரு மோகத்தில் அந்த நோக்கம் மறைஞ்சிரும். அந்த அறிவை வளர்த்து கொண்டு அதை அனுபவிக்கும் என்று மறந்துட்டு அறிவை வளர்த்துக்கிட்டே இருப்பான். புக்கு புக்காக படிச்சுட்டே இருப்பான். அதை 4 பேருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மிஸ் ஆயிரும். நோக்கம் மிஸ் ஆயிடுது. அங்கே அதுதான் பிரச்சனை. எந்த நோக்கத்துக்காக அப்படிங்கிறதே மிஸ் ஆயிடுது. அவன் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், திருமணம் செய்கிறான் ஒருவளை அப்படின்னா, திருமணம் ஏன் செய்கிறான்? அந்த திருமண வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, அந்த காதலியுடன் அந்த மனைவியுடன் தன் வாழ்வை அனுபவிப்பதற்கு. நோக்கம் தான். எத்தனை பேருக்கு நோக்கம் ஞாபகம் இருக்குன்னே தெரியாது. போன உடனே ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஆரம்பிச்சிருவான் அவளை செதுக்கும் போது. நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும், நீ இதை பண்ணக்கூடாது, நான் இதை பண்ணக்கூடாது, ஃப்யூச்சர் பிளானிங் என்ன, நம்ம பிஸ்னஸ் நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போக போகிறோம், எந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ண போகிறோன்ட்டு முழுக்க முழுக்க முன்னேற்றம் முன்னேற்றம் ஒழுக்கம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே திருமண வாழ்க்கை 80வது கல்யாணத்துலேயும் அவன் அதை தான் பேசிகிட்டு இருப்பான். அனுபவிச்சானா பார்த்தா அனுபவிக்கலை. அப்போ நோக்கம் அனுபவிக்க திருமணம் செய்தது,
எங்கடா அனுபவிச்சோம், ஜாலியாக பேசணும். எடுத்து பேச ஆரம்பிச்சால நீ சரியில்லை, நான் சரியில்லை, குற்றம் குறை, அப்புறம் ஆளுக்கு ஆளு சுற்றி எடுத்து செதுக்கணும். செதுக்குவதற்காக நான் திருமணம் செய்தேன், அனுபவிக்க தான் நான் திருமணம் செய்தேன். நோக்கம் மறந்தாச்சு. அதான் குழந்தை பெற்றதுலேருந்தே ஆரம்பிச்சிடும் செதுக்கிறதுக்கு. அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னே தெரியாது. ஸோ முழுக்க முழுக்க நோக்கத்தை மறந்துடுறது. எதுக்கு பெற்றான்? பெற்றால் நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த குழந்தையுடன் கொஞ்சி மகிழலாம் என்பதற்காக தான் குழந்தை பெற்கிறான். நோக்கத்தையே மறந்துடுவான். நோக்கத்தை மறந்து அதை செதுக்குறேன், அதை மோல்டு பண்ணுறேன், அவளை முன்னேற்றேன், அவளின் முன்னேற்றத்தில் என் புகழடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே மனம் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே அனுபவிக்கிறதுங்கிறதே மிஸ் ஆயிடுது. இப்படி எப்படி பார்த்தாலும் நான் எதற்காக ஒன்றை செய்கிறேன் என்பது நோக்கம் மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி இந்த சிஷ்யனுக்கு நேரம் உள்ள வர்றான். நாலேஜ் தான் நோக்கம். ஆனால் அவர் வந்து அந்த அவருடைய மதத்தை பற்றி பேச 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 நோக்கம் மிஸ் ஆகி, இவர் மதத்தை பற்றி ஏன் பேசுகிறாரு, இந்த மதம் எக்ஸாம்பிள் சொல்லாமல் இருக்கலாம் இல்லையா, இந்த கடவுளின் பெயரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அதை சொல்லாமல் கிளாஸ் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் நாலேஜ் என்பதை மறந்து நோக்கம் மதம் அப்படின்ட்டு உள்ளே வந்துருச்சு. அது சிஷ்யன் செய்த மிகப்பெரிய தவறு. ஸோ அங்கே சிஷ்யனுடைய நோக்கம் நாலேஜ்னா அந்த அதெல்லாம் பலாப்பழத்தை நான் கொண்டு வந்தால் என்னுடைய நோக்கம் அதுக்குள்ளே இருக்கிற சொலை மொத்த பலாப்பழத்தையும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தா நான் சந்தோஷப்படுறேன். ஐயையோ மேலே பச்சை பச்சையாக இருக்குது, புல்லு புல்லாக இருக்குது, உள்ள அறுத்தா மேலே பிசு பிசு பிசுன்னு இருக்குது, அதில் ஒன்று இருக்குது, அதை அறுக்கணும், அந்த சொலையை மூடி ஒரு 3 இருக்குது, அதை எடுக்கணும், அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது, கொட்டையை மூடி ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் எடுத்த பிறகு சொலை இத்தினோடு தான் வருது. இவ்வளோ பெரிய பழத்தில் இத்தினோடு தான் சொலை வருது அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ கசடுகள் இருக்கின்றன. அப்படி பலாப்பழம் ஒருத்தன் கொடுத்தோன்னே என் கண்களுக்கு என்ன தெரிகிறது, என் நோக்கம் தெரிகிறது, என் நோக்கம் சொலை. அப்படி அந்த சிஷ்யன் அதெல்லாம் வந்து வேற்று மத கடவுள்கள் பேரு, அந்த பழக்க வழக்கங்கள், அவர் வந்து சில விமர்சனம் கூட பண்ணலாம் மாற்று மதத்தை, அவன்லாம் லூஸ் பயில்க அப்படின்ட்டு. அது எல்லாம் பலாப்பழ தோல். ஏன்னா என் நோக்கம் என்ன சொல்லதானே. அப்போ அவர் வந்து அந்த பிரம்ம தத்துவத்தையோ அந்த உண்மை தத்துவத்தையோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார், வாழ்க்கை தத்துவத்தை எப்படி கொண்டு போறார், அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இருந்தானா சொலை கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த நோக்கத்தில் இல்லாதனால அது முள்ளு முள்ளா இருக்கு, பச்சையா இருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு, ஏகப்பட்ட கழிவுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தோலையே நினைச்சிட்டு இருக்கான், சொலைய மறந்துடுறான். அதுதான் சிஷ்யம் பண்ற பெரும் தவறு. அவன் என்ன பண்ணியிருக்கலாம், சொலையவே நோக்கி பார்த்து, அதாவது ஒரு கொக்கு இருக்கிறது, கொக்கு தேவை மீன். அப்ப மீனுக்காக அந்த கொக்கு ஒத்த காலில் நின்று கூர்மையாக மீனுக்காக காத்திருக்குதுன்னா மீன் உடனே வந்துருமா? வராது. ஆனா மீனுக்காக காத்திருக்கணும். நம்மால் என்ன வெறும் தண்ணியா வந்துட்டு இருக்கு, இவ்வளவு நேரம் மீன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னா வந்த மீன் அந்த சைடு போயிடும். இப்படிதான் அந்த பையன் பண்ணியிருக்கான். அப்ப மதம் நினைச்சு கொக்கு டான்ஸ் ஆடி அந்த நோக்கம் மீனுங்கிறத மறந்து ஏன் லேட் ஆகுது வேமா வரணுமேன்ட்டு தண்ணியை குறை கண்டுபிடிச்சு மீனை விட்டான். ஸோ நம்ம வந்து அப்படிதான் இருக்கிறோம் நிறைய இடத்துல. நம்ம அந்த குருமார்களுக்கு சிஷியர்களுக்கே இதுதான் பிரச்சனையே. வந்த நோக்கம் என்ன, சரண்டரு. வந்த நோக்கம் என்ன, நாலேஜ் புரிஞ்சிடும், சரண்டரு. ஸோ அந்த நோக்கத்தை அனுபவிக்க முயற்சி செய்யாமல் அங்கே குற்றம் குறை, இவர் இப்படி இருக்கார், இவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், இவர் பார்ஷியாலிட்டி காட்டுறாரு, அவருக்கு தான் அவங்கள பிடிக்கும், என்னெல்லாம் இவருக்கு பிடிக்காது, குருன்னு சொல்லிக்கிறாரு, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே நான் குருவை திருத்த வரல. உள்ள அங்கிருந்து ஒன்றை எடுக்கின்றேன், நான் சரண்டருக்கு செல்கிறேன், நான் அதை அனுபவிக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவனத்தில் இருந்தா அவன் முன்னேறிடுவான். நோக்கத்தை மறந்துடுறான். அவனை மாதிரி நோக்கத்தை மறந்து மற்ற வேலையை பார்க்குறான். நோக்கம் மிஸ் ஆகி, இந்த மீன் மிஸ் ஆகிற மாதிரி அந்த நாலேஜ் மிஸ் ஆகி வழி போய்கொண்டே இருக்கிறது. ஸோ அது அந்த சிஷ்யன் பண்ணுற பெரிய தவறு. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கலாம், அந்த நோக்கத்தை மறக்காமல் இருந்து சொலையே கிடைக்கல, வெறும் தோலாக தான் இருக்குது, மீனே வரல, வெறும் தண்ணியாக போகுது அப்படின்னா எனக்கு செட் ஆகலைங்க. நீங்கள் குறை குற்றம் அப்படிங்கிறது வேற, குறை என்னிடம். ஸோ எனக்கு செட் ஆகலை, நான் அதற்கு தகுதியாதவன் இல்லை. ஸோ ஆதலால் நான் வேறொன்றை தேடி போகிறேன் அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். அது மிக ரேர் தான். நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் சொலைய.
சொலையை எடுத்து சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ அவ்வளோதானே, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. அந்த சொலையை பார்க்காம வெறும் தோலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. ஸோ சிஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் செய்த மிக பெரிய தவறு, வந்த நோக்கத்தை மறந்தான். ரெண்டாவது, அவனுடைய சுதர்மத்தையும் அவனை பார்த்துருக்கணும். நம்ம இயல்பு, நம்ம குணம், இது நம்ம எந்த யோகம் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கேட்டான்னா சரண்டர் ஆகிட்டான்னா அது குருவோட வேலை. உன் சுதர்மம் இதான்டா, நீ முதல்ல சரண்டருக்கு வா, போதும். நீ கர்மயோகம் பண்ணு, போதும். நீ எல்லாம் மாய நினச்சிட்டு உட்காரு, போதும். இல்லை நீ உட்காந்து தியானம் பண்ணுற, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்போ அவர் முடிவு பண்ணிக்கிறவார். நீ சரண்டருக்கு போனால் அது குருவோட வேலை. என்னுடைய சுதர்மம் என்ன என்பது அவரே காட்டி கொடுத்தேன். ஏன்னா அவர் தெளிவாக தானே இருக்கிறார். உன் சுதர்மம் என்ன, அதில் தான் நான் உன்னை கொண்டு போவேங்கிறது அந்த குரு தெளிவாக தான் இருக்கிறார். இப்போ அவருக்கு தெரியும் எனக்கு எது செட் ஆகும்ட்டு. நான் உட்காந்துட்டே இருந்தானா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத பார்த்து குருவே சொல்லியிருப்பார், எப்போ இது உன் சுதர்மத்தில் வரல, நீ எவ்வளோ ட்ரை பண்ணுற, இருந்தாலும் முடியலை, நீ இங்கே போனால் சரியாக வரும்ன்ட்டு அவரே சொல்லி அமைச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த சிஷ்யன் சுதர்மத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஷ்யன் தன் நோக்கத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக கொக்குமாரி பொறுமையாக இருக்க வேண்டும். அவன் கண்களுக்கு அந்த நோக்கம் மட்டுமே தெரிந்து அதை அனுபவிக்க துடித்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய, மற்றபடி அது இதுன்னு சொல்லிட்டு குற்றம் குறை பார்த்துட்டு இருந்தோம்னா அவனால் முன்னேறவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.